தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது கனிமொழியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்னும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்று அதற்கான சான்றிதழை அவர் பெற உள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக வேட்பாளர் 4,25,178 வாக்குகள் முன்னிலை பெற்ற நிலையில் தற்பொழுது அவருடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தன்னுடைய வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக அவர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்ல உள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக வேட்பாளர் கனிமொழி வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக அவர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்ல உள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்த நிலையில் கனிமொழி வெற்றி உறுதியாகியுள்ளது. வெற்றி உறுதியான நிலையில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்று வெற்றி சான்றிதழை அவர் பெற உள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுகவின் முதல் வேட்பாளராக தன்னுடைய வெற்றி சான்றிதழை கனிமொழி பெற உள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கனிமொழி 3,39,294 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக கூட்டணி தாங்கள் போட்டியிட்ட புதுச்சேரியை சேர்த்து 40 தொகுதிகளும் தற்பொழுது வெற்றி முகத்தில் உள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தூத்துக்குடியில் வெற்றி பெற்ற கனிமொழி இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய வெற்றி சான்றை பெறுவதற்காக வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்ல உள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.